ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் பண்ணணும்? இந்த கேள்வி சுற்றி வளைச்சு நிறைய நம்ம பதில் சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். நிறைய காரணங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட இன்னைக்கு தோணுன விஷயத்தில் ஒரு 4 பாயிண்ட் கண்டிப்பாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்மளை தோண வைக்கும். எல்லாருமே பிறக்கிறோம். சின்ன வயசில் குழந்தையா இருக்கிறப்ப நம்ம அம்மா அப்பா என் ராஜா என் ராணி இப்படி சொல்லி வளர்க்குறாங்க. நம்மளுக்கும் சின்ன வயசில் நிறைய கனவுகள் உருவாகிடுது. நீ யாரா மாறணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரீம். ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரீம் தாராளமாக சொல்லிடுறோம். சின்ன வயசில் ஒரு 6வது 7வது ஏன் ஸ்கூல் முடிக்கிறப்ப எல்லா பையுமே அந்த கனவு உருவாகிக்கிட்டே தான் இருக்கு. இதே விஷயம் ஒரு 25 வயசு 30 வயசு ஆனதுக்கப்புறம் அல்லது டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்து கேட்டோம்னா நிச்சயமா வாழ்க்கை ஓடக்கூடிய ஓட்டத்தில் அது இழுத்துட்டு போக ஓடினேங்கிற மாதிரி அது போற பாதையில் போக ஆரம்பிச்சிடறோம். அந்த பழைய கனவு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது, ஞாபகம் இல்லாத அளவுக்கு இப்போ ஓடுற ஓட்டம் மாறிடுது. இந்த இடத்துல அவங்களுடைய ரியல் ட்ரீம்ஸ் அதை அடையணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரே இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 2வது பாயிண்ட், ஒரு பெருசா பண்ணணும், பெருசா நபரா மாறணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணி இருக்கும். உதாரணமா ஒரு ஸ்கூலினுடைய கல்வி முறை இப்படி இருக்கணும், நல்ல சிலம்பம், ஸ்விம்மிங்கு, அவங்களுடைய ஸ்கில்லு, அப்பயே அவங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கறது, லா பற்றி சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் வச்ச ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படிங்கிற ஆசை நிறைய சோசியல் அவேர்னஸ் இருக்கிற நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதை செய்யறதுக்கு உண்டான பணம் கையில் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ தூரத்துக்கு யார்கிட்ட போய் பேசுறது, எப்படி அந்த சவால்களை சந்திக்கிறது, இந்த எண்ணம் நிறைய அவங்கள வாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கனவு ஒரு ஓரமாக கரைஞ்சிக்கிட்டு ஒரு சிந்தனையில் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சம்பாரிச்சு அந்த பணத்தை வச்சு தான் நினைச்ச அந்த இன்னொரு தொழில் எந்த மாதிரி சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோமோ அந்த தொழிலை மிகச்சிறப்பாக பண்ண முடியும். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களை கண்ணில் பார்த்துருக்கிறேன் நான். 3வது, டிராவல். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கும் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கறதும் இந்த டிராவல் தான். டிராவல்னா நம்ம நினைக்கிற சாதாரண டிராவல் இல்லை. புது புது இடங்களுக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை உணர்ந்து அதை ரெகக்னைட் பண்ணிக்கிட்டு அந்த சூழ்நிலையில வாழ்க்கை முறை வாழ்றதுக்கு கத்துக்கிறது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணியும் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காமிக்கணும். ஒரே நாளில் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் வாழ்க்கை முறை வாழ்ந்து காமிக்கணும். இதுதான் டிராவல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் சந்திக்கிறோம். பைத்தியமா நம்ம நினைப்போம், அந்த பைத்தியம் நம்மளை பூரா பைத்தியமா நினைச்சிட்டு இருப்பான். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, ஒரு கனவு, எந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் டிராவல் நமக்கு பதில் சொல்லும். வாழ்க்கையை முழுசா வாழ்ந்த திருப்தி கிடைக்கணும்னா இந்த டிராவல் அப்படின்னாலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அடுத்து ரொம்ப முக்கியம், என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அது கணவன் மனைவிட்டியா இருக்கட்டும், அதவே பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயே பகிர்ந்துக்கிறது இன்னைக்கு யாருமே கிடையாது. நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்றத நான் எப்படி கேட்பேன், பிரச்சனை, சண்டை, கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை. இது போக சகோதரத்துவத்துக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, இதெல்லாம் தாண்டி கடந்து வெளியில இருக்கக்கூடிய மனித உறவுகளை பூரா மனிதமா பார்க்கறது, அவங்கள்ட்ட இதுகளை பூரா ஷேர் பண்றது, இந்த ரிலேஷன்ஷிப் கூட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் வேற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் கிடைக்காது. இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய தனி திறமைகளையும் ஸ்கில்லையும் வெளிப்படுத்தணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒரு குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நபராவது நெட்வொர்க் லீடரா மாறக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். தேங்க்யூ டு ஆல்.